வணக்கம் நண்பர்களே. மே 16, 2026 இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது? கிரகங்கள் என்னென்ன மேஜிக் செய்ய காத்துட்டு இருக்கு? இதையெல்லாம் ரொம்ப தெளிவா, அதே சமயம் சுவாரஸ்யமா இந்த விளக்கப்பதிவுன நாம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு கேலண்டர்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன் கேக்குறீங்களா? இன்னைக்கு சர்வ அமாவாசை, அதோட கார்த்திகை விரதமும் கூட. அது மட்டும் இல்லாம வைசாக ஸ்நானம் நிறைவடைகிற நாளும் இதுதான். சரி, இவ்வளவு விசேஷமான இந்த நாள்ல நாம எந்தெந்த நேரங்களை எப்படி பயன்படுத்தணும்னு அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கான இன்றைய டைம்லைன் இதோ. ஒரு நல்ல காரியம் தொடங்கணுமா இல்ல புதுசா ஒரு முடிவு எடுக்கணுமா? காலையில 7 to 8, அப்புறம் 10ல இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் செம்ம சூப்பரான நேரம். ஈவினிங் 5 to 6 கூட ஒரு நல்ல கேப் இருக்கு. ஆனா கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரங்களும் இருக்கு. காலையில 9ல இருந்து 10 வரைக்கும் ராகு காலம், மதியம் 1:30 to 3 யமகண்டம், காலை 6ல இருந்து 7:30 வரைக்கும் குளிகை நேரம். இது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிளான் பண்ணீங்கன்னா இன்னைக்கு எந்த டென்ஷனும் இல்லாம ஈஸியா ஜெயிக்கலாம். சரி, இப்ப கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ஏரியாவுல உட்கார்ந்திருக்காங்கன்னு பாப்போம். மேஷத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. சூரியனும் புதனும் ரிஷபத்துல, சுக்கிரனும் குருவும் மிதுனத்துல இருக்காங்க. கேது சிம்மத்திலையும், ராகு கும்பத்திலையும், சனி மீனத்திலையும் இருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு 10:47க்கு சந்திரன் மேஷத்துல இருந்து ரிஷபராசிக்கு மாறப் போறாரு. இந்த மூமெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பலன்களையே டிசைட் பண்ண போகுது. கன்னி அப்புறம் துலாம் ராசி நண்பர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அலர்ட். இன்னைக்கு நைட் 10:47 வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் நள்ளிரவுல அது துலாம் ராசிக்கு ஷிஃப்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும், சந்திராஷ்டம டைம்ல நாம எவ்ளோ பொறுமையா இருக்கணும்னு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, சரிங்களா? ஓகே, இப்போ முதல் செட், அதாவது மேஷம் முதல் கடகம் வரை இருக்கிற முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பாத்துரலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பணமழை தான் போங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலில உங்க பேச்சுக்கு செம்ம வெயிட் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிசினஸ்ல பின்னி பெடல் எடுப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல செம்ம ஹாப்பியான சூழல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு, குறிப்பா பேச்ச முதலீடா வச்சு வேலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் வரலாம். ஆனா உங்களோட அந்த ஸ்வீட்டான பேச்சு இருக்கே, அதுதான் இன்னைக்கு உங்களை காப்பாத்த போகுது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதா மெடிக்கல் செலவுக்காக அலைய வேண்டி வரலாம். ஆனா அப்பா வழியில நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கடனை அடைக்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. மிருகஷீரிஷ அன்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எமோஷனல் ஆகி யார்கிட்டயும் வம்புக்கு போக வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் டபுள் மடங்காயிருக்கும். குழந்தைங்க மற்றும் உடன்பிறப்புகளால நிம்மதி கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட பேச்சால பெரிய மரியாதையா சம்பாதிப்பீங்க. கூடவே நல்ல வருமானமும் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில லாபமோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இத்தனை நாளா இருந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் ஆகி கேரியர்ல ஒரு சூப்பரான growth வரப்போகுது. கடக ராசிக்காரர்கள் இன்னைக்கு படிப்பு, லீடர்ஷிப்னு எல்லாத்திலையும் சிக்ஸர் அடிப்பீங்க. ஆனா ஒரே ஒரு அட்வைஸ், யாரையும் கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாங்குற கடன் கூட உங்களுக்கு பின்னாடி பெரிய ப்ராஃபிட்டா மாறும். ரியல் எஸ்டேட்ல நல்ல நியூஸ் வரும். பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு பார்ட்னர் கிட்ட சில மனஸ்தாபங்கள் வந்தாலும் வேலையில செம சக்சஸ் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட சொந்த உழைப்பால பெரிய லாபத்தை பாப்பீங்க. வழக்குகளும் உங்களுக்கு தான் வெற்றி. அடுத்ததா நம்ம ராசி சக்கரத்தோட மிடில் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சிம்ம முதல் விருச்சிகம் வரையிலான ராசிகளுக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு பாப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செம பாசிட்டிவான நாளுங்க. சூப்பரான நியூஸ்ல உங்களை தேடி வரும். உங்களை பிடிக்காதவங்க கூட பின் வாங்கிடுவாங்க. வேலையில ப்ரமோஷன் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆஃபீஸ்ல சக்சஸ், குடும்ப பிரச்சனைகள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சமூகத்துல மரியாதை பல மடங்கு உயரும். குறிப்பா மீடியா, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களோட நாள் தான். கன்னிராசிக்காரர்களே, நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால பேச்சுல கொஞ்சம் இல்ல ரொம்பவே நிதானம் தேவை. உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உங்க கோபத்தால வேலையில சில தாமதங்களை சந்திக்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காசு, பணம் மற்றும் அப்பா அம்மா விஷயத்துல லேசான மனோ உளைச்சல் வரலாம். சித்திர நட்சத்திரக்காரர்கள் கோபத்துல ஏதாவது சீக்கிரட்டை உளறிட சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப சைலண்டா சேஃபா இன்னைக்கு நாளை கடத்துங்க. ஓகே. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க வேலைகள் ரொம்ப ஸ்மூதா முடியும். புது பார்ட்னர்ஷிப்லாம் செட் ஆகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்குறவங்க செம சப்போர்ட்டா இருப்பாங்க. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ண அம்மா வழியில பெரிய உதவி கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவா முடிஞ்சு குடும்பத்துல ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வந்த பண குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே கிளியர் ஆகிடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கூட வேலை செய்யறவங்க கொடுக்கற ஐடியாஸ கேட்டா வெற்றி நிச்சயம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில நல்ல மாற்றங்கள் வரும். ஆனா பாஸ் கிட்ட மட்டும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தைங்க கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க, செலவு டபுள் ஆகலாம். ஆனா வாழ்க்கை துணை உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அது பெரிய ரிலீஃப் இல்லையா? சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. தனுஷு முதல் மீனம் வரையிலான கடைசி 4 ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தடைகளை தூக்கி எறிகிற பவர்ஃபுல்லான நாள். எதிரிகள் காணாம போயிடுவாங்க. ரியல் எஸ்டேட்ல செம்ம கெயின் இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்கள் மத்தவங்களுக்கு பண்ற உதவியால பெரிய பாராட்டுகள் அள்ளுவீங்க. பூராடம் நட்சத்திர அன்பர்களை மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப புகழ்வாங்க. நல்ல இடமாறுதலும் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணி கடன்கள்ல இருக்கிற தாமதங்களை சாமர்த்தியமா சமாளிப்பீங்க. ஹெல்த்தும் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். மகர ராசி நண்பர்களே, ரொம்ப நாளா இழுத்தடிச்ச நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும். உங்க பார்ட்னரோட பிசினஸ் செம்மையா பிக்கப் ஆகும். உடம்புல இருந்த சோர்வெல்லாம் பறந்துடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சுக்கோங்க. திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கோவப்படுறத தவிர்க்கணும். ஆனா ஆபீஸ்ல உங்க மேல இருந்த கெட்ட பெயர் இன்னைக்கு காணாம போயிடும். கும்பர் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடனிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மட்டுமில்லாம குழந்தைகளால பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பிசினஸ் லோன் ஹெல்ப் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகள் கூட இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. வரவேண்டிய பெண்டிங் காசும் கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். ரொம்ப அதிகாரமா பேசுறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் பரவாயில்லன்னு தோணும். ஆனா பாஸ் மாதிரி ஆர்டர் போடுற பேச்ச குறைச்சிக்கணும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவுல இருந்த தடைகள் ஓரளவுக்கு விலகும். சொத்து விஷயத்துல வெற்றியும் கிடைக்கும். ஆனா உங்க வாழ்க்கை துணையோட உடல்நிலை மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட வேண்டும். இந்த ஒரு சூப்பரான பாசிட்டிவ் ஆசிர்வாதத்தோட இன்னைக்கு விளக்கப்பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். உங்க நாளை சிறப்பா பிளான் பண்ணுங்க. நாளைக்கு கிரக நிலைகள் மாறி உங்க வாழ்க்கையில என்ன புது மேஜிக் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? நாளைய விளக்கப்பதிவுல நாம மீண்டும் சந்திக்கலாம்.